ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 10 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னோட நாள் பரவாயில்லாமல் போச்சு. சரி, என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களா? அதை நான் வீடியோ பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணீங்களா? பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பண்ணாட்டியும் பரவாயில்ல, இனி போக போக இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? முதல்ல வாக்கிங்லேருந்து போகிறது தான் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுவரை கார்டியோவோ இல்லை வேறு எந்த ஒர்க் அவுட்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அது எடுப்பில் ஸ்டார்ட் பண்ணாலும் அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வாக்கிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 minutes ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7 days நம்ம 10 minutes வாக்கிங் பண்ணும்போதே கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நம்மளே 5 minutes 10 minutesன்னு சொல்லி கூட்டி நம்ம டெய்லி ரொட்டீனில் கொண்டு வந்துடுவோம், ஓகேவா? சரி, ஜங்க் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். சரி, பாப்கார்ன் ஏதாவது வாங்கினீங்களா? கட் பண்ணவே முடியலைன்னா அதை நம்ம ஏதாவது பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னோம்ல, ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்களா? என்ன ஏன்ட்ட கேட்குறீங்களா? நான் இன்னைக்கு தான் பாப்கார்ன் வாங்கி வச்சேன். ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அது ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணால் போதும்னு சொல்லி அப்படியே வாங்கிட்டு வந்து செல்ஃபில் வச்சுட்டேன். சரி, என்ன நான் ஓப்பன் பண்ணலை. ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் அதை எடுக்கணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலான்னு சொல்லி எடுக்காதீங்க, சரியா? ஏன்னா நம்ம ஜங்க் ஃபுட் கட் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஒரு ஆல்டர்னேட்டிவ் இதாக தான் நம்ம பாப்கார்ன் வாங்கி வச்சுருக்கலாம்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கோம், சரியா? சரி, நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. காலையில் வழக்கம் போல் காலையிலையும் ஈவினிங்க்கும் 1 cup ஆஃப் டீ குடிச்சிக்கிட்டேன். நாளையிலேருந்து இந்த டீயை கொஞ்சம் கட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். 1 timeாவது இந்த டீயை கட் பண்ணணும். மார்னிங் அல்லது ஈவினிங் எப்போவாவது ஒருக்காவது இந்த டீயை கட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். சரி, அது நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு மரவள்ளி கிழங்கும் அதோட ஃபிஷ் கறியும் வச்சு எடுத்துக்கிட்டேன். மரவள்ளி கிழங்குனா அதை அவிச்சு பாயில் பண்ணி அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அது கூட ஃபிஷ் கறி வச்சு சாப்பிட எனக்கு பிடிக்கும். நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஆனால் மரவள்ளி கிழங்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் உடல் எடை வைக்கும். ஆனால் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுக்கிறதா இருந்தாலும் நிறைய எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சுட சுட சாதமும் ஃபிஷ் கறியும் அதோட காய்கறிகள் நிறைய போட்ட அவியல் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னோட பிளேட்டிங்கு பார்த்தா தெரியும், பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கும் ரைஸு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்காக தான் நான் இந்த இமேஜ்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால நீங்களும் பார்த்துக்கோங்க. நைட்டுக்கு 2 சப்பாத்தியும் அதோட தக்காளி தொக்கும் தான் வச்சு எடுத்துக்கிட்டேன். சரி, நான் இதில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லவா? எப்படிப்பா சாப்பாடை குறைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாட்டு பிளேட் இருக்குல்ல, அதை அந்த வழக்கமாக சாப்பிட்ற பிளேட்டை விட சின்ன பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு சாதம் கொஞ்சம் கூடுதலாக வச்ச மாதிரி இருக்கும். வழக்கமாக சாப்பிட்ற சாதத்தை வச்சாலே அதிகமாக வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்களே உங்கள் சாதத்தை என்னடா அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து கீழே வைப்பீங்க. ஏன்னா பிளேட் சின்னதாகும் போது நமக்கு நிறைய பிளேட்டில் வச்ச மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸை எந்த பிளேட்டில் நீங்கள் சாதம் வைக்கிறீங்களோ அதோடையே சேர்த்து வைங்க. தனி பிளேட்டில் எடுக்காதீங்க, ஓகேவா? இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள், சரியா? வழக்கமாக சாப்பிட்ற பிளேட்டை மாற்றிட்டு அதை விட சின்ன பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அதுலேயே சாதத்தையும் கூட்டையும், அதாவது சைடுக்கு ஏதாவது பொரியல் அவியல் அப்படி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை அதுலேயே எடுத்துக்கோங்க. தனி பிளேட்டில் எடுக்காதீங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது சாதத்தை குறைக்க ஈஸியாக ஹெல்ப் பண்ணும், சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.